நம்ம வாராகி அம்மனை எப்படி வழிபடலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறையில தான் நம்ம வழிபட போறோம். அதுவும் நம்ம வழிபடும்போது நம்மளுடைய வேண்டுதல என்ன நம்ம நெனைக்கிறோமோ, அதாவது வீடு கட்டுறது, வேலை எந்த வேண்டுதலா இருந்தாலும் மனமுருக வேண்டிக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச உணவான வாராகி அம்மனுக்கு பிடிச்ச உணவான எள்ளு உருண்டை, பாயாசம், அதுபோக கிழங்கு வகைகள் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு வச்சு நம்ம நெய்வேத்தியமா வச்சு படைக்கலாம். எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க நெனைக்கிறவங்க, அதாவது ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு நீங்க வச்சா கூட ரொம்ப 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 விசேஷமா இருக்கும். ஏலக்காய் கலந்து நம்ம வைக்கும்போது, அது வாசனை பொருள்கள் அது மாரி பச்சை கற்பூரம், இது மாரி சர்க்கரை பொங்கல் எது வேணாலும் வச்சு நம்ம வாராகம்மன வழிபடும்போது, நம்மளுடைய வேண்டுதல் நீங்க இதெல்லாம் செஞ்சு தான் படைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்னதா கொஞ்சமா ஒரு உருளைக்கிழங்க மசிச்சு, நீங்க வேக வச்சு மசிச்சு வச்சா